நான் விஜய் சேதுபதி ஃபேன். நான் பயங்கர விஜய் சேதுபதி ஃபேன். அவங்க பையன் என் பாப்பா ஒரே காலேஜ்ல படிச்சாங்க. விஜய், அப்புறம் விஜயோட குழந்தை, பிரபுதேவாவோட குழந்தை ரிஷி, அப்புறம் 2-3 பேர். ஸோ விஜய் சேதுபதி ஃபேன் பயங்கர பயங்கர விஜய் சேதுபதி ஃபேன். நான் வந்து விஜய் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண வந்தது இல்லை. அப்போலேருந்து சொல்வேன், வா திஸ் மேன் இஸ் பிரில்லியன்ட், எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். என்ன டைமிங், ஏன்னா எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, உனக்கு ரஸ்னே எல்லாம் சொல்லுவாங்க சுற்றி இருக்கிறவங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, நான் சூட்காவும் பார்த்துட்டு அவ்வளோ விழுந்து சிரிச்சிருக்கேன். வெரி நைஸ், அதுதான் மெயின் அக்கா. ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு ஒரு மேனேஜர் மூலமா பேசணும், இவங்க பேசணும், அதெல்லாம் கிடையாது. அவரே நேரா லைனுக்கு வருவாரு, அவரே நேரா பேசுவாரு. அண்ட் நான் குஷ் இப்போ அப்பெல்லாம் இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் நம்மளாம் ஃபோன் பண்ணா இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, பேசுவாங்க. இப்போ ஏன் அது மாதிரி? நமக்கு வந்து அப்போ மேனேஜர்ஸ் கிடையாது அக்கா. டேட்ஸ் நம்மளே பார்ப்போம், ப்ரொடியூசர் கிட்ட டைரக்டா டீல் நம்மளே பண்ணுவோம், காஸ்டியூம் நம்மளே வந்து காஸ்டியூமரோட உட்காந்துட்டு பேசுவோம், நமக்கு எல்லா வேலையும் தெரியும். இப்போ என்னன்னா கெட்ட பேர் வரணும்னா நமக்கு தான் வரும். ஒரு ப்ரொடியூசர் ஷூட்டிங் வர மாட்டோம் சார், காசு வரல, நான் ஷூட்டிங் வர மாட்டேன், நான் நேராக சொல்லிடுவேன் சார், நீங்கள் காசு கொடுத்தா தான் நான் ஷூட்டிங் வருவேன் சார், நான் வந்து இங்கே இது பண்ணுறதுக்கு வரல, சோஷியல் ஒர்க் பண்ணுறதுக்கு வரல, நான் டைரெக்டாக பேசிடுவேன். என்ன சம்பளம் இருக்கு, நீங்களும் நானும் உட்காந்து நேராகவே பேசுவோம். டேட் பிரச்சனைனா நான் நேராக பேசுவேன் சார், ஒரு 2 days அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார், நான் அப்புறம் பண்ணி கொடுத்துறேன், இல்லைன்னா நைட்டில் வந்து பண்ணி கொடுத்துறேன். டைரக்ட் கான்டாக்ட் இருந்தது. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அது கிடையாது. இப்போ அந்த மேனேஜர்ஸ் இருக்காங்க, ஒரு ஏஜென்சி இருக்கு. நான் அவங்களை தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா இப்போ அந்த தான் ஃபேஷன் இருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அங்கதான் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது. ஏன்னா ஒரு எவ்வளவு பெரிய டெக்னீஷியன், இப்போ நம்ம இன்டர்வியூ எல்லாம் பார்க்கும்போதும் நான் இவ்வளவு ட்ரை பண்றேன், எனக்கு கிடைக்க மாட்டேன். இப்போ மனோபாலா ஒரு இதுல சொல்லியிருந்தாரு, மனசு கஷ்டமா இருந்தது, ட்ரை பண்ணேன் எனக்கு பேச முடியல அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப ஃபீல் வருது. ஏன்னா சினிமான்னு சொல்றது ஒரு குடும்பம் இல்ல, நிறைய இருக்குக்கா. அது சில நேரத்துல நானும் பார்த்துருக்கேன்க்கா. சில பேர் வந்து இப்போ எனக்கு நடக்கும், நான் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ பார்த்துருப்பேன், அவங்க திடீர்னு அவுட் ஆஃப் த ப்ளூ எங்கேயோ ஒரு கான்டாக்ட் பிடிச்சிட்டு நீங்க வந்து என்னை ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், எனக்கு ஞாபகமே இல்லை அவங்க யாரு. அப்ப டார்ச்சர் பண்ணிட்டு, அது டார்ச்சர். நீங்க வந்து சின்ன வயசுல இருக்கும்போது நான் வந்து இங்கே கூட்டிட்டு போனேன், சார் எனக்கு ஞாபகம் இல்லை, கரெக்ட், அது சரி நான் ஞாபகப்படுத்துறேன்ல, அப்போ நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறேன்னா நீங்க பண்ணணும். ஏன் பண்ணணும் சார்? சிம்பிளான விஷயம். நான் கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க வந்தீங்களா? இல்ல வரல. நீங்க நான் கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க வரவே இல்லை. அப்ப நான் ஏன் இப்போ ஹெல்ப் பண்ணலாம், எனக்கு தெரிஞ்சவங்களும் பண்ணலாம், இல்ல உண்மையில பாதிக்கப்படுறவங்களுக்கு பண்ணலாம். ஆனா ஏதோ ஒரு மூலமா கான்டாக்ட் பிடிச்சிட்டு நீங்க வரும்போது அதுக்கு நான் வந்து படிக்கிற குழந்தைங்க ஹெல்ப் பண்ணிடுவேன். இப்போ வருஷம் நானும் இவர் வந்து நிறைய பசங்களை வந்து படிக்க வைக்கிறோம். மெடிக்கல் ஹெல்ப் இருந்தா எல்லாரையும் பண்றோம், வெளியில சொல்றது இல்ல. ஏன்னா எங்க அம்மா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ஆமா ஒரு கையில நீ என்ன பண்றியோ அதை அவளது கைக்கு தெரியும். ஆனா இப்ப தெரியணும் குஷ், ஏன்னா இப்பெல்லாம் என்னன்னா இன்னொருத்தர் பார்த்துதான் அது கத்துக்கிற. இல்லக்கா அப்படி இல்லக்கா, எனக்கு அதுல உடன்பாடே இல்ல. எனக்கு வந்து நேத்தும் எங்கேயோ படிச்சிட்டு இருந்தேன், சரி நீ வந்து யாருக்கு அதை ஹெல்ப் பண்றேன்னா தயவு செஞ்சு கேமரா வெளியில விட்டுட்டு வா. நீங்க வந்து அது சீப் பப்ளிசிட்டி ஆயிடக்கூடாது. நான் இத்தனை பேருக்கு பண்ணேன், நான் அவங்களுக்கு சாப்பாடு போட்டேன், நான் இது பண்ணேன், நான் அவங்களை படிக்க வச்சேன். அவங்க யார் படிக்க வைக்கிறேனோ, யாருக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்குறேனோ, இல்ல எந்த குழந்தை வந்து அதை காப்பாத்துறேனோ, அந்த குடும்பம் என்ன வாழ்த்துனா போதும். அந்த குடும்பம் வந்து என் குடும்பத்தை வாழ்த்துனா போதும், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் சொன்னா போதும், அது போதும். எனக்கு பேப்பர் மூலமா அது தெரியணும்னு அவசியமே கிடையாது.